நிறம் வழங்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் மூலமாக, நீக்ரோ இனத்தை சார்ந்தவர்கள் என்று வரலாறின் மூலமாக அறிந்திருக்கிறோம். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், கருப்பியின் மகனே. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்களை அறிந்தோ அறியாமலோ நீ கருப்பியின் மகன் தானே என்று அவர்களுடைய இனத்தை குறித்து, அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தை இறைவன் வழங்கிய அந்த இனத்தை குறித்து, அந்த நிறத்தை குறித்து அவர்களை அவமானப்படுத்துகிற, அவர்களை மனது உடைந்து வெம்பி விடுகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி செல்கிறது. நபி அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொன்னார்கள், அபூதர்ரே, அறியாமை கால பழக்கம் உங்களிடத்தில இன்னமும் ஒட்டி கொண்டிருக்கிறது. வார்த்தைகளை கவனமா பேசுங்க, அள்ளி வீசிடாதீங்க. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தால் என்ன, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார், அல்லாஹ்விற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்போது ஏன் அவருடைய இனத்தை, அவருடைய நிறத்தை நீங்கள் ஏன் குறித்து அவரை பேசி அவரை அவமானப்படுத்துகிறீர்கள்? அவருக்கு மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மரியாதையை ஏன் குறைக்கிறீர்கள்? உங்களுடைய அறியாமை கால பழக்கங்கள் இன்னமும் உங்களை விட்டு போகவில்லை போல் தெரிகிறது, கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடிந்து கொண்ட செய்தி வரலாறிலே வருகிறது. நாம் இங்கு கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 15வது ஆக்ட், 15வது விதி என்ன அப்படின்னு சொன்னா, சட்டத்தின் முன் மொழி, இன, மதம் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் இந்த தேசத்திலே நடத்தப்பட வேண்டும் என்பதுதான். அங்கே அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். நீ நீக்ரோ இனத்தை சார்ந்தவன் என்று அந்த செய்தியை ஒட்டி அங்க அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக கண்டித்தார்கள். ஏன் அவரை இனத்தை வைத்து நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள், அவருடைய நிறத்தை வைத்து நீங்கள் ஏன் காயப்படுத்துகிறீர்கள் என்று நபி அவர்கள் அன்றைக்கு கற்றுத்தந்த அந்த செயல்பாடுகள் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டங்களாக வடிவமைக்கப்பட்டு 15வது ஆக்டாக மொழி, இன, மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் இந்தியர்கள் என்பதிலே நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்தை வெளிப்படுத்துகிற அமைப்பிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 15வது விதி அங்கே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்று ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே இந்தியர்கள் என்ற அந்த விஷயத்திலே நாம் பெருமிதம் கொண்டு நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கிற அந்த வார்த்தைகளை நாம் நினைவிலே கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதிகளையும் நாம் முழுமையாக பின்பற்றி நடப்பதற்குமான நல்ல தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் தர வேண்டும். அதை முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் பின்பற்றுவோம் என்கிற உறுதிப்பாட்டை இந்த நல்ல நேரத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னப்பா வெறும்